ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு திடீர்னு செய்யக்கூடிய ஒரு கோகோனட் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். சட்டுன்னு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும்னு தோணிதுன்னா இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. இதுக்கு நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படிங்கிறவங்க 2க்கு 2 எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு அடி கனமான பாத்திரம், அதே மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பாத்திரத்தில் வெறும்ன தேங்காவை போட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வறுத்துண்டாவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை எடுத்து அதில் போட்டு அதையும் சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு டோட்டலாக 1/2 hour ஆகும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாகுபதம்லாம் தேவையே இல்லை. இப்போ இந்த மாதிரி நம்ம கிளற உடனே இலகி விட்டுக்குவோம் ஒரு 2 நிமிஷத்தில். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இதில் ஏலக்காய் தூள் போட்டு இன்னொரு 15 நிமிஷம் கிளறிண்டே இருக்கணும். ஜஸ்ட்டு கிளறது தான் இந்த இதில் வேலை. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த டயத்தில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு தொகையல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த பாத்திரத்தை சுற்றி கொஞ்சம் அந்த சுகர்லாம் கிறிஸ்டலைஸ் ஆகிருக்கும். அதுதான் ஸ்டேஜை நம்ம இறக்கிறதுக்கு. இந்த மாதிரி இருக்கணும் கெட்டியாக. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ரீஸ் பண்ண ஒரு தட்டில், நெய் விட்டு க்ரீஸ் பண்ண தட்டில் நல்லா பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பாத்திரத்தில் அடியில் நெய் தடவி அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் நல்லா அதை என்ன ஷேப் வேணுமோ அதை மார்க் பண்ணி வச்சுட்டு ஆற விட்டுட்டு ஒரு 1 or 2 hours கழித்து நீங்கள் வெளில போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ரொம்ப ஈஸியான ஒரு பர்ஃபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.